நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் விகடன் யூஎஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ். சூப்பர் 8 சுற்றில் மேட்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றுமே நிறையா மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பாக பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ரெண்டுமே பெரிய டீம்ஸ், ஒரே பொசிஷனில் இருக்கிற டீம்ஸ். எந்த டீம் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி ஒரு மேட்ச். அந்த மேட்சுமே பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்ளோஸாக தான் வந்து போயிருந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா வெறும் 7 ரன் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் சைடாக தெரியுறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக மேட்சஸை வந்து ரொம்ப க்ளோஸாக போய் டெத் ஓவர்ஸில் சூப்பராக பவுல் பண்ணி வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கிலாந்து வந்து ஒரு பெரிய பேட்டிங் லைனப் இருக்கிற டீம். அந்த டீமே வந்து போட்டு காலி பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா பங்களாதேஷை சூப்பராக வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்கிறாங்க. ஃபுல் சைடுமே ரொம்ப சூப்பராக வந்து தெரியுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏவை தோக்கடிச்சு ஒரு 10 ஓவர்லேயே வந்து சேஸை முடிச்சு ரன் ரேட்டை வந்து பெட்டர் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிருக்கு. இன்னுமே யார் செமிஃபைனல் குவாலிஃபை ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியலை. ஸோ நிறையா மேட்சஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம எல்லாத்த பற்றியுமே முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். பயங்கரமான மேட்சஸ்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்ச்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கிராக்கரான மேட்சாக தான் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. எப்படி இருந்துச்சு மேட்ச் உங்களுக்கு? ரொம்ப க்ளோஸாக போச்சு. எல்லா மேட்சையும் க்ளோஸாக தான் ஜெயிப்போம் அப்படின்னு வந்து ஒரு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா மேட்சும் க்ளோஸா எடுத்துட்டு போற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து உதவுது. அதாவது வழக்கமா ஏதாவது ஒரு முக்கியமான மேட்ச்ல க்ளோஸா போறப்போ கண்ணு பட்டுரும், அதுக்கப்புறம் வெளியே போயிருவாங்க. இந்த தடவை எல்லா மேட்சும் க்ளோஸா போகுது. அதனால இது இன்னொரு மேட்ச் தானே பாத்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல தான் எல்லாரும் இருக்காங்க. பட் டு தி கிரெடிட், என்னமா நர்வ்ஸ் ஹோல்ட் பண்ணாங்க. அந்த கடைசிக்கு முந்தின ஓவர் போட்ட யான்சன், கடைசி ஓவர் போட்ட நார்க்கியா நொறுக்கிட்டாங்க. சூப்பரா போலிங் போட்டாங்க. அதுக்கு முந்தின ஓவர் போட்ட ரபாடா எல்லா மேட்ச்லயும் அந்த ஓவரை, அந்த 17th 18th ஓவரை உள்ள வந்து நல்லா தான் போட்டு பயங்கரமா போட்டுட்டு இருக்கிறாரு. ரொம்ப டேஞ்சரா தெரியுறாங்களே சவுத் ஆப்பிரிக்கா இப்ப பாக்குறதுக்கு. ஏன்னா இவ்வளவு க்ளோஸான கேம்ஸை சின்ன சின்ன டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டா பண்ணாங்க. இப்போ இங்கிலாந்து ஃபுல் ஃபார்ம்ல வந்தாங்க. அவ்வளவு பெரிய பேட்டிங் லைனப் இருக்கு. அவங்களுக்கு அகேன்ஸ்டா இப்படி டெத் ஓவர் அவ்வளவு சூப்பரா போட்டு வின் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ சவுத் ஆப்பிரிக்கா பாக்குறதுக்கு ரொம்ப டேஞ்சரா தெரியுறாங்க. ஒருவேளை இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் வருமோ? இது ரொம்ப ஏர்லி இதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. பட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. உங்களுக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வரணும்னா சவுத் ஆப்பிரிக்கா டாப் ஆஃப் த டேபிள்ல முடிக்க கூடாது. அண்ட் இந்தியா வந்து இங்க டாப் ஆஃப் த டேபிள்ல முடிக்கணும். ஆர் வைஸ் வர்சா, இந்தியா இங்க நம்பர் 2ல முடிக்கணும், அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா நம்பர் 1ல முடிக்கணும். பட் அதெல்லாம் ரொம்ப ஃபார் ஃபெச்ட். இப்போதைக்கு அதை யோசிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆகுதா இல்லையா? 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ப சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆகுது. அப்ப இந்தியா குவாலிஃபை ஆயிருங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபைனல்ல வரதுக்கு தானே வாய்ப்பு அதிகம். அங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, இன்னொன்னு ஜெயிச்சிட்டாங்க, டாப் ஆஃப் த டேபிள்ல தானே இருப்பாங்க அவங்க. இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல இந்தியா தோத்துச்சுன்னா வேணா சவுத் ஆப்பிரிக்காவை சந்திக்க வேண்டிய விஷயம் ஏற்படலாம். மேட்சுக்குள்ள வருவோமே, செயின்ட் லூசியா அந்த கிரவுண்ட்ல தான் நடந்துச்சு. ஒரு நம்ம பார்த்தோம், அது ஹை ஸ்கோரிங் மெனு தான். இந்தியா மேட்ச்லயே பார்த்தோம் அந்த 180+ தான் இந்தியாவும் அடிச்சாங்க. பட் நேற்று பார்த்தா அரௌண்ட் 160 அந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து போதுமானதாக இருந்திருக்குமா? அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் முடிகிறப்போ என்ன நினைச்சிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா? ஏன்னா வழக்கமாக டீகாக் வந்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு. ஒரு வேகமாக ஒரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சு கொடுத்துட்டாரு. பட் அவருமே ஆஃப் செஞ்சுரிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி தான் விக்கெட் விட்டாரு. என்ன ப்ராப்ளமா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் சில ஓவர்களுக்கு அப்புறம்? என்னதுன்னா 2 டீமுக்குமே இதுல வந்து ஸ்ட்ரோக் மேக்கிங் பிரச்சனையா இருந்துச்சு. ஒரே டிஃபரன்ஸ் குவிண்டன் டிகாக், நீங்க சொன்ன மாதிரி அவரோட பேட்டிங் தான். ஏன்னா பவர் பிளேல இவங்களும் அடிக்க பார்த்தாங்க. சால்ட், அதுக்கப்புறம் பட்லர் அவுட் ஆயிட்டாங்க. யாருக்குமே சரியா படல. சோ பால் பழசாக அதுல வந்து ரன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிச் கொஞ்சம் மெதுவா தான் இருந்துச்சு. இது மொதல் ஃபேக்டர். சோ அதுல குவிண்டன் டிகாக் வந்து டப்புன்னு ஒரு 2 ஓவரை சூஸ் பண்ணாரு. அதுல வந்து ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட மொதல் ஓவர்ல 20 சொச்சம் அடிச்சாரு. மொயின் அலியோட மொதல் ஓவர்ல 12 ரன் அடிச்சாரு. அங்கேயே மார்க் பண்ணிட்டாரு குவிண்டன் டிகாக். சோ அவரோட இன்னிங்ஸ் எக்ஸெப்ஷனல். அதுக்கப்புறம் பால் மெதுவா வர வர ஸ்லோ ஆனதுனால போலர்ஸும் சுதாரிச்சுக்கிட்டாங்க. அவங்க நல்லா போட ஆரம்பிச்சாங்க. பட் முதல் இன்னிங்ஸ் முடிவுல சவுத் ஆப்பிரிக்கா நிச்சயமா ஒரு 15ல இருந்து 20 ரன் ஷாட் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டார்ட்டுக்கு. ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நெருக்கமா போக போகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே தெரிஞ்சது. பட் இங்கிலாந்தோட அந்த பேட்டிங் லைனப் அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்ச் பயங்கரமா ஆடி வந்திருக்கிறாங்க, வின் பண்ணி வந்திருக்கிறாங்க. பயங்கரமான சேஸ் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா. இப்போ வரப்போ டார்கெட் அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா எடுக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். பட் அவங்களும் வந்து மிஸ் பண்ணாங்க. பவர் பிளேல ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. இத்தனைக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இடையில கிடைச்சது. எல்லாமே வந்து ஓரளவுக்கு ட்ராக்
அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல டெத் ஓவர்ல விட்டாங்க வரிசையா விக்கெட்ஸ். அடுத்து அதுக்கு நான் அதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். சவுத் ஆப்பிரிக்கா அதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா போலிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜ் செம்ம ஸ்பெல். உலகத்தோட மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்பின்னர்ஸ் கேஷவ் மகாராஜ். அவர் நல்லா போட்டாரு. அங்கே மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சா திடீர்னு ஹாரி ப்ரூக் எடுத்துட்டு வராரு கேம்குள்ள. அவர் லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு வராங்க. இந்த நிறைய பேட்டிங் டெப்த் இருக்கிற டீம்ல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னதுன்னா, நம்ம அவுட் ஆனா பரவாயில்ல, நம்ம அடிப்போம், இதுக்கப்புறம் இன்னொருத்தன் இருக்கானேன்னு சொல்லிட்டு விடுவாங்க. மேபி அதுதான் இங்கிலாந்துக்கு நடந்துச்சோ. ஏன்னா இதுக்கப்புறம் சாம் கரன் இருக்காரு, இதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, இதுக்கப்புறம் இன்னார் இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறது. சோ ஹாரி ப்ரூக் இருந்த ஸ்டேஜ்ல லிவிங்ஸ்டனும் அவரும் மேட்ச முடிச்சிருக்கணும். பாசிங் ரேட்டை கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்துட்டாங்களே. கடைசியில உங்களுக்கு என்ன 3 ஓவர்ல எவ்வளவு 28 என்னமோ தானே தேவைப்பட்டுச்சு. அது அவங்களோட பேட்டிங் ஸ்டாண்டர்டுக்கு ஈஸி. அங்கே இருந்து அவங்க கோட்டை விட்டாங்க மேட்ச. அதான் கடைசியில விக்கெட்ஸ் வரிசையை விட்டதுனால கடைசியில பார்த்தா 7 ரன் டிஃபரன்ஸ்ல தான் தோத்துருக்காங்க. ரொம்ப க்ளோஸான மார்ஜின்லாம் தோத்துருக்காங்க. பட் அதை பண்ணி கொடுத்துருக்கணும். யாராவது ஒருத்தர் நின்று செட்டிலான பேட்டர்ஸ் நின்றுக்கணும். பட் அதுவுமே பண்ண தவறுனாங்க. பட் ஆப்வியஸ்லி அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த டெத் பவுலிங் தான் எல்லா மேட்ச்லயுமே பாக்குறோம். ஒரு ஸ்கோர் அடிச்சுட்டு அதை அழகா டிஃபெண்ட் பண்ணிட்டு போறாங்க. நம்ம பாக்குற ஒரு 15 ஓவர் வரைக்கும் பார்த்தோன்னா அங்க எங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு மேட்ச். எந்த பக்கம் வேணாலும் போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் டெத் ஓவருக்குள்ள போனோம்னா ஆப்வியஸ்ல மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கைக்குள்ள வந்துருது. அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப பண்றாங்க. ரபாடா அந்த ஒரு ஓவர் போடுறாரு. அந்த ஒரு ஓவர் ரொம்ப குரூசியலா அமைஞ்சிருது. மேட்சை கைக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் மற்ற பவுலர்ஸ் அதை வச்சுக்கிட்டு கண்டெயின் பண்ணி முடிச்சிடுறாங்க. எப்படி இருக்கு? ஒரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான சைடா தெரியுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா பாக்குறதுக்கு. டேஞ்சரஸ் சைடுங்க. பிளஸ் எல்லா பேரும் க்ளோஸா போயிட்டு ஜெயிக்கிறாங்கன்றதால அவங்களை கவுண்ட் அவுட் பண்ண வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதேதான். அதாவது வழக்கமா சவுத் ஆப்பிரிக்கா சேசிங்ல கேசிங். அவங்க டாஸ் ஜெயிச்ச உடனே நாங்க சேஸ் பண்ணிக்கிறோம்னு இங்கிலாந்து சொன்னது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பலமா அமைஞ்சிருச்சு. சோ 2-3 பேட்டர்ஸ் நல்லா விளையாடினாங்க. குவிண்டன் டிகாக் எக்ஸெப்ஷனலா விளையாடினாரு. ஸ்கோர் ரீசனபிளா தான் வந்துச்சு. இன்ஃபேக்ட் 10-15 ரன் ஷாட். இது இங்கிலாந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். அவங்க கடைசி நர்வஸ் டைம்ல விட்டாங்க. அண்ட் ஸ்டார்ட்டும் ரொம்ப சுமாரு. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு சால்ட் பட்லர் தான் அடிக்கணும் அப்படின்னு பேர்ஸ்டோ கொஞ்சம் ஸ்கிராச்சி இன்னிங்ஸ். முந்தின பிச் அளவுக்கு டே நைட் மேட்ச் அளவுக்கு பிச்சர்ஸ் டே மேட்ச் அவ்வளவு ஈஸியா இருக்காது. என்னதான் நம்ம நியூயார்க்ல இருந்து வந்தாச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டாலும் டே நைட் மேட்ச் அப்ப பேட்டிங் இன்னும் ரொம்ப சாதகமா இருக்கு டே மேட்சஸை விட. சோ இது ஒரு டே மேட்ச். இங்க பிச் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. டே நைட்னா இன்னும் கொஞ்சம் பேசி ஆகுது பிச்சு. ஆப்வியஸ்லி பாக்குறோம் சவுத் ஆப்பிரிக்காவை டேஞ்சர்னு சொல்றோம். இன்னொரு டீம் டேஞ்சரா இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஆஸ்திரேலியா பயங்கரமா இருக்கிறாங்க. கம்மின்ஸ் ஹேட்ரிக் எடுக்கிறாரு. ஸ்டார்க் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு யார்க்கரை சரியா இறக்கி ஸ்டெம்பெல்லாம் செதற விடுறாரு. ஆடம் ஜாம்பா நல்லா போடுறாரு. எல்லாருமே ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாங்க. டேவிட் வார்னர் மேல ஓப்பனிங்ல ஃபார்ம் கொண்டுட்டாரு. பயங்கரமா அடிக்கிறாரு. ஆஸ்திரேலியா வழக்கம் போல அந்த நாக் அவுட்டுக்குள்ள வரும்போது எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு சைடா வராங்க. ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் மேட்ச் பார்த்திருப்பீங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு? ஆஸ்திரேலியாவோட ஃபார்ம் எப்படி இருக்கு? ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க ஆஸ்திரேலியா. அதாவது இந்தியாவாவது ஒரு சில க்ளோஸ் மேட்ச், இந்த பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் க்ளோஸா தான் போச்சு. நம்ம 119 அடிச்சு போலிங் ஜெயிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல டீம் இந்தியா இருந்தாங்க. பட் ஆஸ்திரேலியாக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த வேர்ல்ட் கப்ல. ஒமான் மேட்ச் மட்டும் முதல் மேட்ச் மட்டும் ஒரு சில விக்கெட்டுகள் சீக்கிரம் போச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவை நிறுத்த முடியலையே யாராலையும். என்ன மாதிரி ஆடினாங்க. பங்களாதேஷோட பேட்டிங்ல தான் நான் குறைய பார்த்தேன். பயந்து ஆடினாங்க. ஆடுறாங்க. அந்த ஒரு அடிக்க போய் பேட்ல படல அப்படின்னா கூட பரவாயில்ல, அடிக்கவே போல, அடிச்சு அவுட் ஆயிருவோமோன்ற பயத்திலேயே ஆடினாங்க. அதான் ஆஸ்திரேலியா கேபிட்டலைஸ் பண்ணாங்க. எனக்கு அமீன்ஸோட ஹாட்ரிக் 2007 முன்னாடி பிரெட்லி பங்களாதேஷ்க்கு இன்ஸ்டா எடுத்திருக்கிறாரு போல T20 வேர்ல்டு கப்ல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அதே மாதிரி ஒரு சம்பவம் பங்களாதேஷ் கூட இன்னொரு ஆஸ்திரேலியா போலர் எடுக்கிறாரு. பேட் கமின்ஸ் ஓகே. இந்த டீம்ல அவர் போட்ட போலிங் இப்ப ஹாட்ரிக்ல முதல் 2 விக்கெட் சூப்பர். 3வது ஹாட்ரிக் அவாய்ட் பண்ணணும்னா அவாய்ட் பண்ணிருக்கலாம். தௌஹீத் ஹுதாய் அந்த ஸ்கூப் ஷாட்டுக்கு போனாரு. ஏன்னா போக வேண்டிய கட்டாயம் லாஸ்ட் ஓவர். சோ அதுல ஒரு ஹாட்ரிக் தான். நல்லா போலி போடுற மெஹமதுல்லா விக்கெட் முக்கியமான விக்கெட். ஹாட்ரிக் நோ டவுட் ரொம்ப ரொம்ப நல்ல அச்சீவ்மெண்ட். பாவங்க பங்களாதேஷ் இன்டென்ட்டே இல்லாம மாட்டாங்க. இன்னொரு ஆளு ஸ்டார்க்கு அப்படி உள்ள வர நம்ம ஐபிஎல்லே பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல ஃபயர் ஆகாம அப்படி பிளே ஆஃப்ஸ்குள்ள அவர் தான் மேட்சஸை வின் பண்ணியே கொடுத்தாரு. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுல பார்த்தோன்னா வேர்ல்டு கப்ஸ்ல அதிகமா விக்கெட் எடுத்த பவுலர் இவர் தானா. மலிங்காவோட ரெக்கார்டை முறியடிச்சு இவர் வந்திருக்கிறாரு. பார்த்தா ரொம்ப ஒரு 10-15 வருஷமா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தா இப்படி ஒரு ரெக்கார்டு பண்ண முடியும். ஸ்டார்க் இன்னுமே அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த
அந்த டேஞ்சரான பவுலர் அப்படிங்கிற அந்த டேக வந்து இழக்காம இருக்கிறாருல்ல, அது எப்படி இருக்குது? அம்மா பாலுங்க. அதுவும் அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனரோட விக்கெட் எடுத்தாரு. ம், டப்புன்னு பால் உள்ள வந்து அடிக்கிறதுக்கு டைமே இல்ல. ம். அந்த ஓவர்ல 5 பால் ஸ்டம்புக்கு வச்சாரு. 6வது பால் ஒரு பால் கொஞ்சம் வைடா போனது தான் 4க்கு வந்துச்சு. அதுவும் அவர் அவுட் சைட் எட்ஜ் தேடி தான் அவர் வந்து போட்டாரு. செம பவுலர். ஃபுல் பீக் ரிதம்ல இருக்காரு. டேஞ்சர் சைடு தான். அவருக்கு பேட்டே இருக்கணும் அவரை ரன் அடிக்கிறதுக்கு. பார்க்குறப்போ வந்து இந்தியா சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா எப்படி ஃபார்ம்ல இருக்கிறாங்க, ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா அப்படி ஃபார்ம்ல இருக்கிறாங்க. இந்தியாவும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப டேஞ்சரா தெரியுது. ஸ்ரீராம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது எல்லா டீமும் இந்தியா முன்னாடி இப்படி கை கட்டிட்டு தோத்துணும். இந்தாங்க வேர்ல்டு கப் கொடுக்கணும். எல்லா டீமும் அவங்க பெஸ்ட்டை தாங்க கொடுப்பாங்க. அதுல டீம் இந்தியா எவ்வளவு பண்ணுது, எப்படி பண்ணுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நான் அப்படி கேட்கல. இந்தியா வச்சுட்டு பார்க்குறப்போ இவங்க ரொம்ப டேஞ்சரா தெரியுறாங்களே அப்படிங்கிறேன். ஏங்க அது எதிரணியை பொறுத்து. வெஸ்ட் இண்டீஸ் வந்து யுஎஸ்ஏவுக்கு எதிராக சூப்பரா தெரியுறாங்க. அதே வெஸ்ட் இண்டீஸ் அன்னைக்கு இங்கிலாந்துக்கு எதிராக சுமாரா தானே தெரிஞ்சாங்க. அது அந்த ஆப்போனண்ட்டை பொறுத்து இருக்கு. சரி, ஆப்வியஸ்லி இந்த பக்கம் பாக்குறோம் இந்தியா ஆஸ்திரேலியா வந்து இப்போ ஒரு மாதிரி வந்துருவாங்க அப்படின்னு தெரியுது உள்ள. இன்னும் அபிஷியலா கியூ மார்க் தான் வாங்கல, அது தெரியுது. பட் அந்த பக்கம் பார்த்தோம்னா இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. எந்த 2 டீம்ஸ் வர போறாங்கிறது இன்னுமே வந்து தெரியல. இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் vs யூஎஸ்ஏ மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு, பார்த்திருப்பீங்க. அதுல பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு 10-11 ஓவர்ல சேஸ முடிச்சு ரன் ரேட் நல்லபடியா தேத்தி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப க்ளோஸா போய் ரன் ரேட் தான் வந்து டிசைட் பண்ணணும்னு போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கடைசியில. நிச்சயமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல ஏதாவது ஒரு டீம் 2 மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்க மேல பிரஷர் வர்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். சோ வெஸ்ட் இண்டீஸ் 1 தோத்துருந்தாங்க. இது மஸ்ட் வின்ன்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. சோ ஜெயிக்கிறது ஒரு விஷயம். நெட் ரன் ரேட்ல இப்ப இங்கிலாந்துக்கு மேல போயிட்டாங்க. இங்கிலாந்து 0.4ல இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 1 பாயிண்ட் சம்திங்ல இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவை விட நெட் ரன் ரேட் வெஸ்ட் இண்டீஸ் இப்ப பெட்டரா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இப்ப வந்து இங்கிலாந்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. யுஎஸ்ஏ வந்து இதே மாதிரி பெருசா தோக்கடிச்சு நெட் ரன் ரேட்டை ஏத்துறதுக்கான வாய்ப்பு அமையும். சோ வெஸ்ட் இண்டீஸ் கடைசியில சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சா உள்ள போலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வரலாம். வந்தா குரூப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, மண்டே மார்னிங் நடக்குது சவுத் ஆப்பிரிக்கா vs வெஸ்ட் இண்டீஸ். அந்த மேட்ச்ல வந்து 2 டீமுக்குமே வந்து டூ ஆர் டைன்னு போய் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குல்ல. அதான் ஆமா, சவுத் ஆப்பிரிக்கா இப்ப வந்து 4 பாயிண்ட்ல இருக்காங்க. சோ வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சாச்சுன்னா 3 டீமும் 4 பாயிண்ட்ல நிப்பாங்க. அப்ப நெட் ரன் ரேட் வரலாம் ஈக்குவேஷன்ல. சோ கொஞ்சம் க்ளோஸா தான் போகும். பட் இந்த அளவுக்கு க்ளோஸா போறதுக்கு இந்த குரூப்ல வாய்ப்பு இல்ல. இந்தியா ஆஸ்திரேலியா இருக்கிற குரூப்ல ரொம்ப ஆப்வியஸா இந்தியா ஆஸ்திரேலியா தான் உள்ள போக போறாங்க. ஸோ இனிமே எப்படி இருக்க போகுது, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அந்த 2 குரூப்ல இருந்து அந்த குரூப்ல இருந்து யார் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்னால சொல்லவே முடியாது யார் வருவாங்கன்னு. நான் வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிடுறேங்க. சொல்லிடுறீங்க. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான் கடைசி மேட்ச். ஸோ இங்கிலாந்துக்கு வந்து எவ்வளவு வின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அவங்க வந்து கண்ணை மூடிட்டு ஒரு பெட்டரான ரன் ரேட்ல வின் பண்ணணும்னு தான் ஆட முடியுமே தவிர கண் முன்னாடி ஒரு டார்கெட் இருக்க போறது இல்லை. ஸோ அதுவுமே வந்து ஒரு சின்ன வந்து செட் பேக்கா இருக்கும் மேபி. பட் நீங்க சொன்ன மாதிரி 3 டீமும் இங்கிலாந்து வந்து யூஎஸ்ஏ ஜெயிச்சு ஒரு 4 பாயிண்ட்ல வந்து நிற்கும். வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிக்கிற பட்சத்துல அவங்களும் 4 பாயிண்ட், சவுத் ஆப்பிரிக்காவும் 4 பாயிண்ட் அப்படிங்கிறப்போ க்ளோஸா போகும். மேபி சவுத் ஆப்பிரிக்கா வழக்கம் போல க்ளோஸா போய் வெஸ்ட் இண்டீஸ் மேட்சை வின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எந்த ப்ராப்ளமே இருக்காது. சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் வந்து உள்ள போயிடுவாங்க. அந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து என்ன போவாங்க, இவங்களும் தான் நெட் ரன் ரேட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களேங்க இப்போ. இல்ல வெஸ்ட் இண்டீஸ் தோத்துட்டாங்கன்னா எப்படி போவாங்க? தோத்துட்டாங்கன்னா வாய்ப்பு இல்ல. அதான் தோத்துட்டாங்கன்னா வாய்ப்பே இல்ல. தோத்துட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து ஆப்வியஸா உள்ள போறாங்க. ஸோ இதான் வந்து ஒரு இப்போ இருக்கிற ஒரு சீனரியோ. பார்க்கலாம், அடுத்தடுத்து மேட்சஸுமே இருக்கு. இன்னைக்கு இந்தியா மேட்ச் வந்து இருக்கு பங்களாதேஷ் கூட. ஈஸி வின்னா இருக்குமா இந்தியாவுக்கு? ஆமாங்க. பங்களாதேஷே இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா ஆடினாங்க இந்த வேர்ல்டு கப்புக்குள்ள வந்துட்டு. அதுக்கப்புறம் பெருசா எங்கேயுமே வந்து ஒரு டஃபா ஒரு ஃபைட் கொடுக்கறது அப்படிங்கிறதே வந்து இல்லையே. ஏன் இவ்வளவு வருஷமா இருக்கிற சைடு எத்தனையோ வேர்ல்டு கப் ஆடிட்டாங்க. நம்ம சின்ன சின்ன சைட்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஸ்பிரிட்டோட ஆடுறத பார்க்க முடியாது. பட் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்னீங்க பயத்தோட ஆடுறாங்க, தயக்கத்தோட ஆடுறாங்கன்னு. அப்படிதான் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்னதுன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் வந்து இந்தியால இருக்கிற மாதிரியே தான் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்லயும். ஒரு பவுலர் வந்து ஒரு மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்துட்டாரு, இல்ல ஒரு பேட்டர் ஒரு மேட்ச்ல 60 ரன் அடிச்சிட்டாருன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டாரு அப்படின்ற ரேஞ்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. பங்களாதேஷ்ல இது காலகாலமா பண்ணி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரேட்ல சூப்பர் ஸ்டாரு. பட் அதுக்கு ஏத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமே. அங்கதான் இப்ப ஷகிப் அல் ஹசன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த ஈரால. பட் ஓகே, இந்த டீம்ல அவர் வந்து என்ன பண்றாரு? பேட்டிங்னால டீம்ல இருக்காரா, போலிங்னால டீம்ல இருக்காரா, இல்ல ஷகிப் அல் ஹசன்ற பேருனால டீம்ல இருக்காரா? 3வது தானே கரெக்ட். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இது என்டையர் வேர்ல்டு கப் பாருங்க. நெதர்லாண்ட்ஸோட தான் ஒரு 50 அடிச்சிருக்காரு. மத்த எல்லா டீமோடையும் ஃபெயிலியர். வார்னரும் டிராவிஸ் ஹெட்டும் அந்த அடி அடிக்கிறாங்க.
ஆஸ்திரேலியா மேட்ச் சூப்பர் 8ல. ஷகிப் அல் ஹசன் ஒரு ஓவர் போடலையே. அண்ட் பேட்டிங்ல யாரு இந்த ரிஷாத் ஹுசைன் எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஷகிப் அல் ஹசன் வராரு. இது கரெக்டான திங்கிங்கே கிடையாது. டாடா பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. மெஹமதுல்லா 38 வயசு, நல்ல பிளேயர் தான். இந்த வேர்ல்ட் கப் நல்லா ஆடின பிளேயர்ல மெஹமதுல்லா ஒருத்தர் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு ஒரு சில யங்ஸ்டர்ஸ் எடுத்து க்ரூம் பண்ணி ஆகணும். அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த 2026 வேர்ல்டு கப்புக்கு ஸ்ட்ரைட்டா குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே பாசிட்டிவான விஷயம், வெளியே போகாம. அதை தவிர வேற எதுவும் இல்லை. அண்ட் இன்னொரு மேட்ச் இருக்கு நாளைக்கு காலையில், இந்தியா மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மேட்ச். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க பயம், இந்த பங்களாதேஷ் எங்கேயாவது அப்செட் பண்ணிடுவாங்களோன்னு. ஏன்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்குதுன்றதுனாலே 2007 வேர்ல்டு கப் கண்டு முன்னாடி வந்துட்டு போகுது. அதெல்லாம் இப்ப எதுக்கும் வருது உங்களுக்கு ஈஸி வின்னு சொல்லி 10 நிமிஷம் பேசிட்டு இப்போ வந்து அப்செட் வருது. ஈஸி வின்னு தான், பட் கிரிக்கெட் கடைசியில நீங்க ஃபீல்ட்ல தான் போய் விளையாடணும். நம்ம 2 பேர் பேசிதான் கிரிக்கெட் விளையாடுறதுன்னா இந்நேரம் வேர்ல்டு கப் இந்தியா கூட்டு எடுத்துட்டு வந்திருப்போம். ஆஸ்திரேலியா vs ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஆப்கானிஸ்தான் லாஸ்ட் ஓடி வேர்ல்டு கப்ல பார்த்திருப்போம். ஆஸ்திரேலியா வந்து திணற விட்டாங்க. மேக்ஸ்வெல் ஒத்த காலில் நின்று மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த வாட்டி எதுவும் அதே மாதிரி எதுவும் சர்ப்ரைஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? நடந்தா ஓகே, நல்லா இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிருவாங்க. ஆஸ்திரேலியா அன்ஸ்டாப்பபிளா இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. பயங்கரமா ஆடிருக்காங்க. எல்லாமே கிளிக் ஆகுது அவங்களுக்கு. ஓபனர்ஸ் கிளிக் ஆகுறாங்க, மிடில் ஆர்டர்ல ரன்ஸ் வருது. ஸ்டாய்னிஸ் இந்த மாதிரி விளையாட்டு இருக்காரு. பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு, போலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாரு. சோ ஆஸ்திரேலியா அன்பீட்டபிளா தெரியறாங்க. ஒரே சாய்ஸ் என்னதுன்னா, ஆப்கானிஸ்தான்ல இப்போ ஒரு ரஷீத் கானோ இல்ல ஃபசல் ஃபரூகியோ அபாரமா போலிங் பண்ணணும். மேபி இருக்கிற ஏதோ ஒரு 1% சான்ஸ்ல இந்த 2 டீம்ல இந்த 2 மேட்ச்ல ஏதோ ஒரு அப்செட் நிகழ வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 டீமுக்கும் அடுத்து இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச் தான் நடக்கும். அது ரொம்ப 2 ஆர் டை மேட்சா போய் நிற்கும். ஸோ அது இன்னும் வந்து ரொம்ப க்ளோஸா போக ஆரம்பிக்கும். நம்ம வந்து இந்த குரூப் வந்து ஈஸியான குரூப்னு நினைக்கிறோம். பட் இந்த குரூப் வந்து ஈஸியான குரூப்பா டஃப்பான குரூப்பான வந்து தீர்மானிக்க போறது இன்னைக்கு நடக்க போற 2 மேட்சஸ் தான். எதுவுமே இல்லாம வழக்கம் போல முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் அப்செட் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரூப் வந்து அந்த குரூப்போட பயங்கரமான குரூப்பா போய் நிற்கும். ஐபிஎல்ல இருந்தே கையில கால்குலேட்டரோட உட்காந்துவாங்க. நம்ம இன்னும் அதை கீழே வைக்கல, திரும்ப கால்குலேட்டர் எடுப்போம், கால்குலேட் பண்ணுவோம். பட் அப்செட் ரொம்ப ஃபார் ஃபெட்ச்ட். எனக்கு பார்க்கலாம். அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இந்த குரூப் நிறைய ரன் ரேட், அந்த குரூப்போட இந்த குரூப்புக்கு நிறைய ரன் ரேட் கால்குலேஷன் எல்லாம் வர வேண்டியதா இருக்கும். நிச்சயமா அது ஒரு ஃபேக்டர், மழை ஒரு ஃபேக்டர். ஏன்னா இன்னைக்கு மேட்சுக்கு ஏதோ ஒரு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமா, ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு. ஓகே ஸ்ரீராம். நம்ம நம்பிக்கைக்குரிய நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரி பண்டூர் ஏரியாவுல நீங்க எதிர்பார்க்காத விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.